நாங்கள் எல்லோரும் ஒரு வழியாக ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு வந்து தயாராகிட்டோம். இதுதான் என்னோட வந்து ஓன் சிஸ்டர், இது வந்து என்னோட சிஸ்டர் லாஸ்ட் கடைக்குட்டி தங்கச்சி, அதாவது சித்தி பொண்ணு. ஸோ நம்ம ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ ஹல்தி ஃபங்க்ஷன் வந்து பண்ணணுங்கிறது வந்து என்னோட தங்கச்சிக்குனாலும் சரி, என்னோடய அக்காக்குனாலும் சரி ரொம்ப நாள் கனவு. என்னோட மேரேஜுக்கும் எங்கள் அக்காவோட மேரேஜுக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஸோ அப்போல்லாம் வந்து இவ்வளோ தூரம் அது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க அப்படி தானே. ஸோ அதனால் நம்மளோட தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்கிறதுக்காண்டி நாங்கள் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாலேயே இது வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். எல்லோ கலர் ட்ரெஸ் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே அப்படி நாங்கள் பிளான் பண்ணி தான் வச்சுருந்தோம். மேலே இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அவளுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே ஆஃப்டர்நூன் வந்து அவளை வந்து வேறு ஒரு ரூமில் நாங்கள் ஷூட் பண்ணிவிட்டு அவளுக்கு தெரியாமல் நாங்கள் வந்து இது பண்ணி முடிச்சுட்டு அவளை கூப்பிட்டுட்டு பயங்கர ஷாக்கு. ஏன்னா என்ன சொல்கிறது, அந்த இதை வந்து எங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. யாருக்குமே நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணதே கிடையாதா. ஸோ அதனால் அவளுக்கு வந்து பண்ணும்போது உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அவளை வெல்கம் பண்ணும்போதே அவளோட ஃபேஸ்லேயே அவங்களுக்கு வந்து தெரியும். அந்த டார்க் எல்லாம் போட்டிருக்கல, அதான் கல்யாண பொண்ணு. ஸோ நம்ம கூட இருக்க போகிறா, நம்ம வீட்டில் நம்ம கூட லாஸ்ட் நாளாக இருக்க போகிறா அப்படிங்கிறப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன ஏக்கம் இருக்குமோ அதே மாதிரி தான் எங்களுக்குமே இருந்துச்சு. ஸோ அந்த நாளை வந்து அவள்கிட்ட சந்தோஷப்படுத்தணும், அவளை சந்தோஷமாக வச்சுக்கணுங்காண்டி அன்றைக்கி வந்து நாங்கள் இந்த ஹல்தி ஃபங்க்ஷன் வந்து ரெடி பண்ணோம். ஸோ அன்றைக்கி வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆனோம். நான், எங்கள் அக்கா, தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக டான்ஸு. நல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவளையும் ஒரு அந்த சின்ன பிள்ளைகளோட லாட விட்டு அந்த பலூன் அதே எல்லோ கலரில் வாங்கி வச்சது எல்லாமே நாங்கள் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணினோம். அதுக்கப்புறம் வந்து ஹல்தி ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து எங்கள் ஆச்சி இருக்காங்களா, எங்கள் ஆச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள்கிட்ட நலுங்கு மாவெல்லாம் கிடைக்கல, சும்மா வீட்டில் இருக்க சந்தனத்துலேயே பன்னீர் ஊற்றி எல்லோரும் சும்மா அவன் மேலே அந்த கன்னத்தில் லைட்டாக தடவி ஊற்றி மேலே பூ போடுற மாதிரி சும்மா வச்சுருந்தோம். நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நல்லா டான்ஸ் எல்லாம் நல்லா பயங்கரமாக ஆடிட்டு ஸோ லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 5 பேரும் நாங்கள் இருக்கோமே. ஃபோட்டோ எடுக்கும் போது ஒவ்வொரு ஸ்டில்லுக்கும் நிற்கிறதுக்குள்ளே போதும் ஆயிருங்க. பொம்பளை பிள்ளைகள் நிறைய இருக்கிற வீட்டில் இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும். அன்றைக்கி அப்படி தான் அந்த ஃபோட்டோ செஷன் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் வந்து என்னோடய தங்கச்சி வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் தான், மெஹந்தி போட்டு வந்து எல்லாமே. ஸோ அவள் தான் அவளுக்கு வந்து மெஹந்தி போட்டுவிட்டா. இதில் உங்களுக்கு தெரியும் குட்டீஸில் டான்ஸ் ஆடுறது. ஸோ நாங்கள் தான் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணும்போது அதுக்கு மேலே இருந்துச்சு. ஸோ அந்த இது தான் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லோரும் வந்து நாங்கள் இந்த ஹோம்ஸ் தேட்டருக்குலாம் அதில் நாங்கள் பாட்டு போட்டுட்டு ஸோ அதை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவளுக்கு மெஹந்தி வச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கும் போர் அடிக்காமல் இருக்கணும்ல அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி வச்சுருந்தோம். ஸோ எங்கள் வீட்டில் நடந்த நலுங்கு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.